சரி. நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ்ல உள்ள சம்ஸ் பார்க்கணும். எக்ஸசைஸ்ல பெண்டிங் இருக்கிறது 4th சம் வரைக்கும் பார்த்துருக்குமா? 4th சம் பார்க்கணும் தானம்மா? 4th சம் பார்க்கணும். ஓகே. ஓகேம்மா. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு. அதுல சென்டர் ஓன்னு இருக்கு. இந்த சென்டர்ல இருந்து பி அப்படின்ற ஒரு தொடுகோடு டேஞ்சென்ட் வரைகிறாங்க. பீன்ற பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு டேஞ்சென்ட் ஒரு தொடுகோடு வரைகிறாங்க அப்படின்னா இது வந்து பி கியூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா QOR அப்படின்றது விட்டமா ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் POR இந்த வெளியில இருக்கிறது வந்து 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆங்கிள் OPQ அப்படின்னா Pன்றது தான் சென்டர்ல வந்திருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. போடலாமா? சும்மா அவங்க கொடுத்ததை வச்சு நான் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டேன். அந்த டயக்ராம் வச்சு நம்ம சம் போட வேண்டியதான். ஈஸி தான். அங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி இருந்தது. ஓகேவா? இதுக்கு வந்து நேம் வந்து ஆர் ஓ. இது வந்து 120. ஒரு 120. நெக்ஸ்ட் இது வந்து பி, இது வந்து கியூ. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட இந்த வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. எப்பவுமே இந்த ஆங்கிள் வந்து 90 தான் இருக்கும். ஏன்னா தொடுகோடு இந்த டேஞ்சென்ட் இதுவும் இந்த ஆரம் ரேடியஸும் ஜாயின் ஆகுற இந்த பிளேஸ் வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் PQO, அதாவது கியூ சென்டரா வச்சு நான் எழுதிக்கிட்டேன். அதோட ஆங்கிள் வந்து எப்பவுமே இங்க வந்து 90 டிகிரி. ரீசன் வந்து டேஞ்சென்ட் ஃப்ரம் எ சர்க்கிள், அதாவது தொடுகோடுடன் வரையப்படும் வட்டத்தில் தொடுகோடு வட்டத்துடன் இணையும் தொடுகோடு உருவாக்கும் கோணம் 90 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, ஆங்கிள் ROP வந்து நமக்கு 120ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க சொல்லுங்க இந்த வேல்யூ என்னவாமா இருக்கும்? 180. இல்ல இந்த ஆங்கிள் ஓ, இந்த உள் சைடு இருக்கிற ஆங்கிள் வெரி குட். எப்படி சொன்னீங்க? பாதி கிடையாது. 180ல 120 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து 60 தான் இது. ஏன்னா ஒரு நேர்கோடு, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல எப்பவுமே 180 டிகிரியா தான் இருக்கும். இதுல 160 டிகிரி போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் உள்ளது 60. ஓகேவா? அப்ப இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 60 டிகிரின்னு. அப்ப ஒரு முக்கோணத்துல ஒரு முக்கோணம் PQOன்னு இருக்கு. அதுல வந்து ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கு. இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குன்னா இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கணும்? ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல மொத்தமா 180, அதுல ஒரு கோணம் 60, ஒரு கோணம் 90னா இன்னொரு கோணம் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. 30 டிகிரி தான். வெரி குட். அவ்வளவுதான். அப்ப 30 டிகிரி தான் இந்த ஆங்கிள் Pன்ற ஆங்கிள். ஆங்கிள் Pயோட வேல்யூ 30 டிகிரி. நீங்க இந்த டயக்ராம் வச்சே ஈஸியா சொல்லிடலாம். இருங்க, இது இப்படி இருந்துதா, இப்படி இருந்தா, இப்படி இருந்தது. இங்க பாருங்க, இது வந்து 120. அப்படின்னா இங்க உள்ள இருக்கிறது 60 தான் இருக்கும். இது 90ன்னு நமக்கு தெரியும். இது 90 அப்படின்னா இது மூணுத்தையும் கூட்டினா 180 வரணும். அப்படின்னா இது 60 90 உங்களுக்கு 150 வந்துருச்சு. அப்ப பேலன்ஸ் இங்க ஒரு 30 இருந்தா இது 180 மொத்தமா கூட்டும்போது வந்துடும். அப்போ இந்த வேல்யூ வந்து 30 டிகிரி. இதை நம்ம பார்த்தோன்னே நம்மளால கெஸ் பண்ண முடியும். கெஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதான். இந்த சம் புரியுதா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? கேளுங்க.
ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. அப்ப நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஓகேக்கா. ஓகே. அடுத்து இந்த 5th சம்ல என்ன குடுத்துருக்காங்கன்றது நான் சொல்றேன். பிடின்னு ஒரு லைன் தொடுகோடு டேஞ்சன்ட் இருக்கு. அது வந்து என்ன ஆகுது? ஒரு சர்க்கிள் வட்டம் இருக்கு. அதுல பி இந்த மாதிரி இல்ல, மேல இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. இது எஸ் டி. பின்ற பாயிண்ட்ல டச் ஆகுது. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிடி. இந்த பிடி ஏன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வேற இருக்கு. அதுல இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிடி. இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏபிடி இந்த ஆங்கிள் வந்து 65 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 65ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல ஏபின்றது ஒரு நான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் அதாவது சோட் அப்படின்னா சென்டரை டச் பண்ணாம போறது. அப்ப நான். ஓகேவா? அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? இந்த சென்டர் தான் ஓ. ஓகேவா? ஏஓபி இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஓன்றது வட்டத்தோட நடுமையம் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்க கொஸ்டினை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி டயக்ராம் வரையணும். நான் டயக்ராம் உங்களுக்கு தெளிவா வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள்ல வட்டத்தோட நடுப்புள்ளி சென்டர் வந்து ஓன்னு இருக்கு. ஓகேவா? ஓ. இப்போ ஒரு சோடு ஒரு நான் ஒன்று இருக்கு. அது வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு டேஞ்சன்ட் தொடுகோடு வரைகிறாங்க. ஓகேவா? தொடுகோடு இது வந்து எஸ், இது வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ரேடியஸ் இதுவும் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சென்டர்லேருந்து போகுது, ஆரம் தான். அப்போ இதுவும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ இந்த ஆங்கிள் வந்து 65 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டத்தோட தொடுகோடு டேஞ்சன்ட் வந்து ரேடியஸை டச் ஆனா அங்க எவ்வளோ டிகிரி ஃபார்ம் ஆகும்? 90 டிகிரி. வெரி குட். 90 டிகிரி. அப்ப ஆங்கிள் டிபிஏவையும் பிளஸ் ஆங்கிள் ஏபிஓ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 90 டிகிரி தான் வரும்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஆங்கிள் வந்து டிஏபி வந்து 65ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது 65 அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 25. வெரி குட். 25. அதுதான் நீங்க எழுதணும். ஏபிடி ஓ ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏபிஓ என்னவா இருக்கும்? இது ஆப்போசிட் சைடு போகும், மைனஸ்ல போய் 25 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 90 வரணும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 25 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு வட்டத்துல ரெண்டு கோடுகளும் சமம்னு நான் சொன்னேன்னா, ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். இது 25னா இதுவும் 25 தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இது இருசம பக்க முக்கோணம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள்ஸுமே கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ரீசன் நீங்க எழுதிக்கணும். இரு சமபக்க முக்கோணம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ன்றத நீங்க எழுதிக்கணும். காரணம் அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 25 டிகிரி. ரெண்டுமே 25 டிகிரி. இப்போ சொல்லுங்க, இது 25, இது 25. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆங்கிள் ஓவோட வேல்யூ சொல்லுங்க. 130 டிகிரிக்கா. வெரி குட், வெரி குட்பா. எப்படி சொன்னீங்க? ஏன்னா இது 25, இது 25. மூணுத்தையும் கூட்டினா 180 வரணும். அப்போ ரெண்டு 25 கூட்டினா நமக்கு 50. 50ஓட இந்த 0 இந்த ஆங்கிளையும் கூட்டும் போது நமக்கு 180 வரணும். அப்படின்னா 180ல இந்த 50 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 130. அவ்வளவுதான். இந்த சம் புரியுதா பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க.
ஹலோ சார். சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாமா சார்? நீங்க வந்தீங்கன்னா உங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்க வர்றது இல்ல சார். சரிங்க சார். அத போயிட்டு மட்டும் பார்த்துருங்க சார். நீங்க தான் சொல்லணும். சரிங்க சார். ஓகேம்மா. ஓகே. நெக்ஸ்ட்டு 6th சம். 6th சம்முக்கு அவங்களே ஒரு டயகிராம் குடுத்துட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம இந்த மாடல்ல ஒரு சம் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நீங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? பேசுறீங்களான்னு எனக்கு தெரியலையே. சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? 5 மார்க்ல போட்டோம். ம். அந்த மாடல்ல தான் இது வரும். அது உங்களுக்கு இந்த சம் நினைக்கிறேன். ஜாமெட்ரிக்கு பதிலா வரும் கேட்பாங்கன்னு ஒரு சம் சொல்லியிருந்தேன்னா, அந்த சம் தானே சொல்லியிருந்தேன்? அந்த சம் தான் சொல்லியிருந்தேன். ஜாமெட்ரிக்கு பதிலா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன குடுத்துருக்காங்க? இது P. எதுமா P? ஓ, அந்த டேர்மா? ஓகே. இந்த வேல்யூ P. இது வந்து Q. இது வந்து T. அதாங்க போட்டீங்க. இங்க தான் P வருதா? இது ABயா? ஓகே, ஓகே. இது வந்து P. இது வந்து Q. இது வந்து A. இது வந்து B. இது வந்து T. இது வந்து O. இதோட வேல்யூ 5 குடுத்துருக்காங்க. இத என்னமா குடுத்துருக்காங்க? இது மொத்தமா இது ஃபுல்லும் வந்து 13 குடுத்துருக்காங்க. இது வந்து T ஈயா? வருதுக்கா. இ. ஓகே. ஒய்ன்னு ஏதோ குடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. வேற எதுவும் குடுக்கல. சரி, ஓகே. சரி. இப்போ இந்த டயகிராம் பாருங்களேன். இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி 2 தொடுகோடுகள் போகுது. ஓகே தானே? அப்படின்னா டான்ஜென்ட் 2 டான்ஜென்ட் வருது அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் வந்து அதோட வேல்யூஸ் ஈக்குவலா தான் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 2 லைன்ஸ் வருதா? அப்போ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது டச் ஆகுற இந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரியா இருக்கும். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்ப நான் இதை எப்படி போட போறேன் பாருங்க. இது ஃபுல்லும் நான் பெரிய ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ண போறேன். இங்க பாருங்க. இந்த P O T இது ஃபுல்லும் ஒரு பெரிய முக்கோணமா நான் எடுத்துக்கிறேன். இதுல இது 90 டிகிரி. அப்ப பித்தாகரஸ் தியரம் நம்மளால அப்ளை பண்ண முடியும். இதுல இந்த சைடு வேல்யூ 5 தெரியுது, இது வேல்யூ 13 தெரியுது. அப்ப இது வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஏபியோட வேல்யூ கேக்குறாங்க. மொத்தமா ஏபி எவ்வளோ அப்படின்னு தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சம் போடலாமா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முக்கோணம் POT இதை எடுத்துக்கிறேன். இதுல பித்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணோம்னா OT ஸ்கொயர் அப்படின்றது OP ஸ்கொயர் பிளஸ் PT ஸ்கொயர். நான் இப்போ வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த டயக்ராம்ல உள்ளதா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். OTனா 13 ஸ்கொயர், OPன்றது 5 ஸ்கொயர். இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. இதை ஸ்கொயர் பண்ணா 169. இந்த 5 ஸ்கொயர் பண்ணா 25. இந்த பக்கம் மைனஸ்ல வரும். PT ஸ்கொயர். இதுல நம்ம கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவுமா வரும்? 144ஆ? 144 PT ஸ்கொயர். நமக்கு PT யோட வேல்யூ வேணும். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 144க்கு ரூட் எடுத்தா 12. அப்ப PT யோட வேல்யூ 12. ஓகேவா? இதோட மொத்த வேல்யூ 12.
இது வந்து நான் எக்ஸ்ன்னு ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 12 மைனஸ் எக்ஸா இருக்கும். ஓகேவா? ஏடியோட வேல்யூ 12 மைனஸ் ஓகேக்கா. எக்ஸ். ஓகே. இது ஓகே. சரி. இப்போ நம்ம வந்து எக்ஸ கண்டுபிடிச்சாதான் இது வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சிருக்கோமா? இந்த எக்ஸ கண்டுபிடிச்சாதான் அதே மாதிரி இதையும் இன்னொரு ஒரு எக்ஸ்ன்னு வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணலாம்? இது ஃபைனா? இது எவ்வளவுமா இருக்கும்? இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இதுல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். இதுவும் ரேடியஸ் தான். 5 minus 6 ஆகும். இல்ல. இதுவும் ரேடியஸ் 5 தான். அப்ப இதுவும் ரேடியஸ் தானே. அப்ப இதோட வேல்யூ 5 தான் இருக்கும். அப்படிதானே? ஓபின்றது 5 அப்படின்னா கண்டிப்பா ஓஇயும் 5 தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ் தான். ஆரங்கள் தான். சரி. இதுல இருந்து இது வரைக்கும் 5 அப்படின்னா மொத்தமா 13. அப்ப ஈல இருந்து டி வரைக்கும் என்னவா இருக்கும்? 13ல 5 கழிச்சா பேலன்ஸ் 8. அதுதான் ஈடி. ஏன்னா மொத்தமா 13 குடுத்துட்டாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 5ன்னு அவங்களுக்கு குடுத்துட்டாங்க. அப்படின்னா பேலன்ஸ் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 13ல 5 போனா பேலன்ஸ் 8. அதுதான் ஈடியோட வேல்யூ. ஓகேவா? இப்ப ஈடியும் கண்டுபிடிச்சாச்சு. இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 8. இப்ப இது 8, இது எக்ஸ், இது. இது மூணுத்தையும் வச்சு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா? செங்கோண முக்கோணம். இதை வச்சு சம் போடுவோமா? போடலாமா? ஓகேக்கா. ஓகே. சரி. இப்ப நான் இதை எப்படி போட போறேன் பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். இப்ப என்ன எடுத்திருக்கோம்? ஏஇடி இதை எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்திருக்கோம். இதுல இதுதான் அந்த 90 டிகிரி. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா அந்த ஹைப்போட்டோனியஸ் கர்ணம்ன்றது இதுதான். 12 மைனஸ் எக்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணா ஈக்குவல் டு எது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த வேல்யூ வந்து எக்ஸ் நமக்கு தெரியாது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுவோமா? a minus b the whole square. அப்ப a square plus b square minus 2ab equal to கூட நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன்னு வச்சுப்போம். அப்போ இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இந்த பக்கம் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. இந்த 24 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ இந்த பக்கம் பிளஸ்ல வரும். 144 மைனஸ் 64 கழிச்சா எவ்வளவுமா வருது பாருங்க. 80 வருதான்னு பாருங்க. ஆமாக்கா. ஓகே. 80 நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஓகே. அப்ப 80 டிவைட் பை 24 வருமா? 2 டேபிள் நான் கேன்சல் பண்றேன். 40 12 திருப்பி 2 டேபிள் 20 இதையும் திருப்பி 2 டேபிள் 10 பை 3ன்னு வருது. ஓகே. இப்போ எக்ஸோட வேல்யூ 10 பை 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நம்ம ஃபுல் வேல்யூ வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதே மாதிரி ஏன்னா ஈக்குவலா தான் டிவைட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு கிடைச்ச எக்ஸ் கூட எக்ஸோட வேல்யூ 10 பை 3 கூட 2 பெருக்கணும். அதே மாதிரி 2 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 20 பை 3. இதுதான் ஆன்சர். இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா இது பாயிண்ட்ல கூட நீங்க எழுதலாம். இவ்வளவுதாம்மா ஆன்சர். இப்படிதான் இந்த சம்ம நீங்க போடணும். பாக்குறீங்களா? இது டவுட்னா கேளுங்க. கொஞ்சம் சின்னதாக்கவா? பாருங்க. ஓகேக்கா. மத்தவங்களுக்கும் புரியுதா பாருங்க. புரியுதுக்கா. புரியுதா? சரி ஓகே. நெக்ஸ்ட் சம் போட்டா யாருக்கும் டவுட் இல்லைல்ல? இல்லக்கா. ஓகே. சரி 7th சம்.
இரு 2 பொது மைய வட்டங்களில் 16 சென்டிமீட்டர் நீளமுடைய பெரிய வட்டத்தின் நாணானது 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறிய வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் பெரிய வட்டத்தின் ஆரம் காண்க. இதே மாடல்லையும் நம்ம ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கோம். இதை நீங்க வந்து ஹோம் ஒர்க்கா போடுங்க. ஓகேவா? நான் டயகிராம் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருவேன். நீங்க தான் ஹோம் ஒர்க் போடணும். ஏன்னா இதே மாடல்ல நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு வரும். அதாவது 2 பொதுமைய வட்டங்கள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா 2 வட்டத்துக்கு 2 சர்க்கிளுக்கு சேம் சென்டர் இருக்கும். அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இரு பொதுமைய வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. இதுல வட்டம் 16 சென்டிமீட்டர் நீளமுடைய பெரிய வட்டத்தின் நாணானது, அதாவது இந்த மாதிரி ஒரு சோடு பெரிய சர்க்கிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய வட்டத்துல நான் இருக்கு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமா 16. அதுல 6 சென்டிமீட்டர் ஆரமுடைய சிறிய வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் 6 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கான். ஓகேவா? ரேடியஸ் குட்டி வட்டத்துக்கு. பெரிய வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதை நான் சும்மா இங்க வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. சும்மா வரைகிறேன். இப்படி இருக்கா? இந்த மாதிரி 2 வட்டம் இருக்கா? சென்டர்ல இருந்து இது வந்து 16 மொத்தமா அப்படின்னா இதுல சென்டர்ல நான் பிரிச்சுக்கிறேன். அப்ப இது 8, இது 8ன்னு வச்சுக்கலாம். இதோட வேல்யூ 6. இதுல இருந்து இது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த வேல்யூ இது வரைக்கும் தான் வரும். டயக்ராம் விட்டு வெளியில போயிடாதீங்க. இந்த இந்த இது வரைக்கும் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது 90 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்ப சும்மா இது ஏ பி சின்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏசி ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்னு வரும். இது அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படியே போட வேண்டியதான். 100 வரும்னு நினைக்கிறேன். 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 10. அவ்வளவுதான். ஈஸி தான். நானே போட்டேன். ஆமா ஆமா, ஈஸியான சம் தான். இதே மாடல்ல நம்ம எக்ஸாம்பிள்லயே ஒரு சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் போட்டா போனாங்க. ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு எல்லாமே நீங்களே போட்டுருங்கக்கா. சரி, இன்னைக்கு எக்ஸசைஸ் அப்போ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 4th சாப்டர் இன்னையோட முடிச்சிடலாம். 4லேருந்து 5th சாப்டர் போயிடலாம். பேரண்ட்ஸ் மீட்டிங் பேசியிருக்கேன். டெய்லி இதே தாக்கா சொல்றீங்க. நாளைக்கு வைக்கிறதுக்கு கண்டிப்பா முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் 5th சாப்டர் போயிடுவோம். சரி, ஓகே. இப்போ என்ன 8th சம் போகணுமா? ஏதாவது பேசுங்களா? நீங்களா இருக்கீங்களா இல்லையானே தெரியல. இருக்கீங்களா? எல்லாரும் நேம் மட்டும் சொல்லுங்க. நந்தினிகா. அப்புறம் ஹரிஷ்கா. ஓகே. அப்புறம் ஓகே தாரகா. ஓகே ஓகே தீனாஸ்டிகா. ஓகே. இன்னும் ஒருத்தவங்க சொல்லலையே, 2 பேர் சொல்லலையே. ரெண்டு பேர் மட்டும் தூங்கிட்டாங்களோ? சரி விடுங்க, தூங்கினவங்களை கொஞ்ச நேரத்தில் எழுப்பிடுறேன். சரி, ஓகேம்மா. இந்த 8th சம் வந்து நீங்கள் படித்து பாருங்க. 2 வட்டம் இருக்கும். அதில் வந்து ஒன்னோட ஒரு சர்க்கிள் சென்டர் 0, இன்னொன்று வந்து 0' அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சென்டரு. இதோட ஆரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, ரேடியஸ்லாம் கொடுத்துருப்பாங்க 3, 4ன்னு. ரெண்டும் வந்து காமனாக பிக்யூன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணும். அங்கே ஒரு லைன் வரைவாங்க. அதுக்கப்புறமா இது இதை ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா வட்டத்தோட அந்த நான் என்ன, அந்த பிக்யூவோட வேல்யூ என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இதை நான் வந்து உங்களுக்கு டயக்ராமாக வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது இப்படி தான் ஒரு டயக்ராம் வரும் அப்படின்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சரியா? மறந்துடாதீங்க. இதில் காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியாதா? இதே அளவு வரணும்னு பார்த்தேன். சரி, ஓகே. ரெண்டும் ஒன்றா இருக்கா? ஓ, இது நவுத்த முடியாதா?
நான் வந்து நவுத்தலான்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருவோம். மூவ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். மூவ் பண்ண முடியலையே. ஓ, மூவ் பண்ண முடியுது. ஓகேவா? இதுதான் அந்த வட்டமாக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சும்மா வரைகிறேன். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. சரி, அப்புறம் வேற எப்படி இருக்கு? இதுலேருந்து இதுவா? இப்படி ஒன்று இருக்கு. அப்புறம் இங்கேருந்து இது ஒன்று இருக்கு. அப்புறம் ஐயோ, நம்ம இதை கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இங்கேருந்து இது, அப்புறம் இங்கேருந்து இது, இங்கேருந்து இது, இங்கேருந்து இது, அப்புறம் இதுலேருந்து இது. ஓகே. இப்போ நேம்லாம் கொடுத்துருவோம். இது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து கியூன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஓ, இது வந்து ஓ டேஷ், அப்புறம் இது வந்து 3, இது வந்து 4. வேற ஏதாவது 5 ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. ம் 5 நமக்கு கொடுக்கல. அதை நம்ம கண்டுபிடிக்குவோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதான் இப்போதைக்கு இருக்கு. இதோட சென்டர் வேணா என்ன வச்சுக்கலாம்? ஈன்னு வச்சுப்போமா? சும்மா ஈன்னு வச்சுப்போம். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இதில் நமக்கு பிக்யூட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி போட போகிறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பி, இந்த பிஓஓ டேஷ் இது அப்படியே நான் ஒரு செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம வெளியில் அவுட் சைடு இங்கே டச் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் ஒரு 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். அந்த கான்செப்டில் நான் வந்து இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு இது தொடுகோடு, இந்த வட்டத்துக்கு இது தொடுகோடு, வெளியில் உள்ளது தான் போய் மீட் பண்ணுது அப்படின்றதுனால நானாகவே இங்கே 90 டிகிரி எடுத்துக்கிறேன். அப்போ ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி அப்படின்னா இதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாமா? இதில் வந்து இந்த ஓ டேஷ்ன்றது தான் ஹைப்போட்டெனியஸ் கர்ணம். அப்போ ஓ டேஷ் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 3a ஸ்கொயர் பண்ணி 4a ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இப்போ 9 + 16 25. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. இதுதான் ஓ டேஷோட வேல்யூ. அப்போ இதோட மொத்தமாக நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிருது. இந்த ஓலேருந்து ஓ டேஷ் வரைக்கும் 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் ஓகேவா பாருங்க? ஓகேக்கா. ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஓலேருந்து இ வரைக்குமான வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஈலேருந்து ஓ டேஷ் வரைக்கும் என்ன வேல்யூவா இருக்கும்? எக்ஸுக்கா. நமக்கு தான் ஒரு 5ன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களே. 5 - x 5 - xன்னு எடுத்துக்கணும். வெரி குட். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ இருக்குல்ல பிலேருந்து இ வரைக்கும், இதை நான் சும்மா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒய் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பிக்யூவோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த கான்செப்டில் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த முக்கோணத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தை மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள் பிஓஇ இந்த இதை எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். இது 90 டிகிரின்னு வச்சுக்கிட்டு. அப்போ எப்படி எழுதலாம்? கர்ணம் இதில் எது? ஹைப்போட்டெனியஸ் 3. 3a ஸ்கொயர் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? x² + y ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். 9 = x² + y ஸ்கொயர். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது ஓகேவா? இது ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த சைடு உள்ளதை நான் எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன முக்கோணம் எடுத்துக்கிறேன்? PO' E. இந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4² அப்படின்றது y² + 5 - x the whole ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அப்படியே பித்தாகரஸ் தியரம் தான் அப்ளை பண்ணுறோம். அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ 4 4 16 ஒய் ஸ்கொயர். இதுக்கு வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் நான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். அப்போ இது ரெண்டுத்துக்கு பதிலாக 9 நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இந்த மைனஸ் 10 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இந்த ப்ளஸ் 16 இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ இது ப்ளஸ் 10xன்னு வரும். இது ரெண்டுத்தையும் சரி இப்படி கூட எழுதிக்கலாம். இது மைனஸ் 16 வரும். இது மூணுத்தையும் சால்வ் பண்ணுங்க. 25 கூட 9 கூட்டினீங்கன்னா 34. 34ல் 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ பாருங்க. எவ்வளோமா வரும்? இது கூட்டி இதை கழிச்சு சொல்லுங்க. 29 + 9 25 + 9 எவ்வளோ? 34ஆ? அது 16 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 10x = 18. எக்ஸ் தான் வேணும். அப்போ 18/10ன்னு வரும். இதை நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 9 இது 5. அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 9/5ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கிடச்சிரும். 9 = x² + y². 9 x² வேல்யூ நமக்கு 9/5 ஹோல் ஸ்கொயர் y². இதை நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ 9 மைனஸ் 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதை அப்படியே நான் கிராஸ் மல்டி பண்ண போகிறேன். 25 கூட 9 மல்டி பண்ணி பாருங்க. ஓகே, 225ல் 81 மைனஸ் பண்ணுங்க. 144 வரும். ஈக்குவல் டு y². இந்த ஸ்கொயரை நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட்டாக வருமா? அப்போ ரூட் எடுத்தால் 12/5. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இதை நீங்கள் பாயிண்டில் கூட எழுதலாம். பாயிண்டில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4.8 வரும். அவ்வளோதான். நம்மளை கேட்டது ஒய். அதாவது ஒய் வேல்யூ கேட்கல, பிலேருந்து கியூ வரைக்கும் கேட்டாங்க. ஒய்யோட வேல்யூ 4.8 அப்படின்னா பிலேருந்து கியூ வரைக்கும் நமக்கு வேணும்னா இது கூட 2 மல்டி பண்ணணும். PQ வேணும் அப்படின்னா 2 × ஒய். அப்போ 2 × 4.8 மல்டி பண்ணி பாருங்க. 9.6ஆ PQவோட வேல்யூ? ஆமாம், எல்லாமே சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்க்குறீங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். டயக்ராம் வச்சு நீங்களா போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பெரிய முக்கோணமாக எடுத்துக்கிட்டு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கீழே உள்ளதை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் குட்டி முக்கோணமாக இதை எடுத்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். அடுத்து இதை எடுத்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஒய்யை வச்சுக்கிட்டு அது கூட 2 பெருக்கி அந்த PQவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த சம் பாருங்க. எது டவுட்னா கேளுங்க. இது ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா?
ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, கேளுங்க. ஓகே. அக்கா 12 5ஆல் டிவைட் பண்ணா 4.8 வருது. எங்க இருக்கு? ஒய்யோட வேல்யூக்கா 2.4 வருதா? ஆமாக்கா 2.4. 2.4 தான் வருது. அப்படின்னா ஓவரால் ஆன்சர் தான் உங்களுக்கு 4.8 வரும். எங்க இருக்குப்பா அந்த ஸ்டெப்பு? இங்க இருக்கா? y equal to போட்டுருக்கீங்கக்கா. ஓகே ஓகே. ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 2.4 வருது. அந்த 2.4 கூட நீங்க 2 மல்டி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 4.8ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. வெரி குட். பொம்பளச்சேரி பஸ் பற்றி ஒரு ஓகேக்கா. ஓகே. அடுத்து போட்டுமா? ஓகேக்கா. ஓகே. இந்த 9th சம் ஓகேமா. இந்த 9th சம் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்துருக்கோம். அந்த மாடல் தான். இந்த இந்த சம் தான். சரி. இந்தோ ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும்னு இருக்குல்ல. அதாவது இது என்ன தியரம்? சீவாஸ் தியரம். அந்த தியரம் தான் இந்த சம்மும். அந்த தியரத்தை அப்படியே நீங்க இதுல எழுத வேண்டியதான். வேணாம் வேணாம், நீங்க இதை வித்தியாசமா எழுதுங்க. இது அப்படி எழுத வேணாம். நான் இது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இருசம வெட்டியை வச்சு சொல்றாங்க. கோண இருசம வெட்டியை பேஸ் பண்ணி போட சொல்றாங்க. இருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு செகண்ட்மா. பொம்பளச்சேரி பஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வர மாட்டேது. அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏன் நான் வந்து அந்த மாடல் கிடையாதுன்னு சொன்னேன்னா, அந்த மாடல் தான். அதுல ஒரு சின்னதா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுல என்ன இருங்க ஒரு நிமிஷம். இதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் தான். ஓகேவா? இப்ப இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப்ஆ. இப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஏ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மட்டும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த ஏ கோணம் வந்து இருசமமா பிரியுது அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏ மட்டும் பைசெக்ட் ஆகுது, இருசமமா பிரியுது அப்படின்னா, இதுக்கு நம்ம கோண இருசம வெட்டி தேற்றம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஏபி டிவைட் பை ஏசி. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுவோம்? இது என்ன இருக்கு? இது வந்து டின்ற பாயிண்டா? அப்ப பிடி டிவைட் பை டிசி. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஓகேக்கா. ஓகே. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த பி ஆங்கிள் இது வந்து இருசமமா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பின்ற இந்த ஆங்கிள் மட்டும் இருசமமா பிரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஏபி டிவைட் பை பிசி. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு எழுதுவோம்? ஏஇ டிவைட் பை இசி. இதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுப்போம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரி ஆங்கிள் சி, இந்த கோணம் வந்து இருசமமா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் சி வந்து இருசமமா பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது சி, இது எஃப், இது ஏ,
பியா? அப்போ எப்படி எழுதுவோம்? இந்த ஏசி டிவைடட் பை சிபி அப்படின்னா ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இது மூணுமே பாருங்க, இப்போ இந்த எல்ஹெச்எஸ் சைடெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வந்து பெருக்க போகிறோம், இந்த ஆர்ஹெச்எஸ்லாம் ஒரு பக்கம் பெருக்க போகிறோம்னு வச்சுக்குவோம். மல்டிபிள் பண்ணுறோம். எப்படி எழுதலாம்? ஏபி டிவைடட் பை ஏசி இன்ட்டு ஏபி டிவைடட் பை பிசி இன்ட்டு ஏசி டிவைடட் பை சிபி. நான் இது வந்து மாற்றி எழுதியிருக்கேன். மாற்றி எழுதிட்டேன். கரெக்ட். தலைகீழ வரும், நான் மாற்றி எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது நம்ம தலைகீழ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தோம்? ஏலேருந்து பி எடுத்தோமா? இப்போ செகண்ட் எடுக்கும்போது பிலேருந்து சியை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அடுத்து தான் ஏபி. ஓகேவா? பிலேருந்து சி எடுத்தோம்னா இந்த பக்கம் சிஇ தான் எடுக்கணும், இந்த பக்கம் ஏஇ எடுக்கணும். ஓகே. இப்போ இந்த பக்கம் மூணுத்தையும் நம்ம மல்டி பண்ணுறோம், இந்த பக்கம் மூணுத்தையும் மல்டி பண்ணுறோம்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு இந்த பக்கம் எது? பிடி டிவைடட் பை டிசி, சிஇ டிவைடட் பை ஏஇ, ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆகிடும். எல்லாமே கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். 1 ஈக்குவல் டு இது அப்படியே நீங்கள் எழுத வேண்டியதான். இதுதான் சீவாஸ் தேற்றம் ஆக்சுவலாக. அதுவும் இதே கான்செப்ட் தான். அப்போ இது ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, கோணங்கள் வந்து இரு சமமாக பிரிக்கும் போது எல்லாமே ஒரு புள்ளி வழி தான் போகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. எல்லாமே ஒரு பாயிண்ட்ல தான் கிராஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருது. இந்த சம் ஓகே பாருங்க. ஓகேக்கா. ஓகே 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 சரி. இன்னும் ஒரே ஒரு சம் தான், அதுவும் இதே டயக்ராம் தான். அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு மட்டும் கேட்குறாங்க. இப்போ எழுதின அதே சீவாஸ் தியரம் தான். இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், இந்த டேம் டிவைட் பை இந்த டேம் ஈக்குவல் டு 1ன்னு வரும். வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். நான் அப்படியே எனக்கு வேல்யூவை சொல்கிறீங்களா? ஏஇ டிவைட் பை இசி இன்ட்டு ஏசிடி டிவைட் பை டிபி இன்ட்டு பிஎஃப் டிவைட் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 3/4. 3/4. நெக்ஸ்ட் 10/3 இன்ட்டு. வெரி குட். அப்புறம் இஎஃப்எம்மா? பிஎஃப் பை 5 ஈக்குவல் டு 1. அந்த டயக்ராமில் கொடுத்தது அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கேன்சல் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 5. இந்த 5 கேன்சல் ஆகும், இந்த 3 கேன்சல் ஆகும். நமக்கு பிஎஃப் தான் வேணும். டிவைட் பை 2 தான் இருக்குது, ஈக்குவல் டு 1. இதையும் நான் இங்கே கொண்டு போய் மல்டி பண்ண போகிறேன். அப்போ பிஎஃபோட வேல்யூ 2. அவ்வளோதான். எல்லாமே சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க, இல்லை மீட்டர்னா மீட்டர் போட்டுக்கோங்க. ஒன்றுமே போடலன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த சம் ஓகே பாருங்க. ஓகே சரி. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஜாமெண்ட்ரி தான். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஜாமெண்ட்ரி. அது நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. அப்புறமா இல்லைன்னா கூட ஒரு டைம் போட்டு பாருங்கள். இதோட 4th சாப்டர் ஃபுல்லும் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து நீங்கள் 4th சாப்டர் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். நேற்று உள்ள டெஸ்ட் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க? நான் அட்டென்ட் பண்ணேன்க்கா. அப்புறம் ஓகே. அப்புறம் அதுல பாத்தீங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் தானே கொடுத்துருந்தேன். நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமா? ஏன்னா நான் கொடுக்கறது உண்மையிலுமே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பா 80 மார்க்குக்கு மேல கண்டிப்பா எடுக்க முடியும். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சீங்கனாலே.
அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குதுன்னா, அத கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும்ல. ஏதோ அனுப்புறாங்க, பரவால்ல போகட்டும்னு விட்டுட்டு போனீங்கன்னா, எப்படி நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியும்? கொஞ்சம் ஏன்னா நமக்கு டைம் இல்ல. இப்பவே எல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தானே நல்ல மார்க் எடுக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் எழுதிருங்க, எழுதாதவங்க. சரி, ஓகே. இதோட 4த் சாப்டர் நமக்கு முடியுது. நாளைலேருந்து 5த் சாப்டர் பார்க்கலாம். 5த் சாப்டர் ஈஸி தான். நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. அக்கா இந்த சம்லாம் தெரியும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு நான் அடுத்தடுத்த சம் போயிருவேன். ஓகேவா? முடிஞ்ச அளவு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா முடிக்க பார்ப்போம். சரி. ஓகேக்கா. ஓகே. ஓகே ஓகே. 4த் சாப்டர்ல எதுவும் டவுட் சம் இருக்கான்னு பாருங்க. இருந்தா கூட கேளுங்க. இல்லன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இல்ல யாராவது ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லலாம். கொஸ்டின் கேட்குறீங்கன்னா கேளுங்க. நான் கேட்கலாமா? கேளுங்கம்மா. முகத்தில்லாமல் வெடிப்பான், காற்றில் சிதறி பறப்பான், அவன் யார்? பருத்தி. கரெக்ட் தான். ஜாலி. இன்னொன்னு கேக்குறீங்களா? கேளுங்கம்மா. கையிலே அடங்குவான், கதை 100 சொல்வான், அவன் யார்? ரேடியோ. இல்லக்கா. மொபைல். மொபைல் போன்க்கா. இல்ல. மொபைல் கிடையாதா? இல்லக்கா. எஃப்எம்மும் கிடையாது, ரேடியோ. அந்த சம்பந்தமே இல்லக்கா. மேப். இல்லக்கா. பென் டிரைவ். இல்லக்கா. ரிமோட். அந்த ஐட்டமே இல்லக்கா. அப்புறம் எந்த மாதிரியா இருக்கும்? கையிலே அடங்குவான், கதை 100 சொல்லுவான் தானே? ஆமாங்கக்கா. அப்ப கதை சொல்றதா தானே இருக்கும். அதான் நாங்க தினமும் ஸ்கூல்ல யூஸ் பண்ணுவோம்க்கா. என்னம்மா? தினமும் ஸ்கூல்ல யூஸ் பண்ணுவோம். ஸ்கூல்ல யூஸ் பண்ணுவோமா? புக்கு. சாப்பிஸாக்கா. புக்கு தானக்கா. புக்கு தானே? ஆமாங்கக்கா. ஓ, சரி. நீங்க வந்து பேப்பரா சொன்னீங்க, நாங்க கொஞ்சம் டிஜிட்டலா சொன்னோம். என்ன ஹரிஷ்? ஆமாங்கா. அப்புறம் வேற ஏதாவது கேக்குறீங்களா? தாரகாஷினி, நந்தினி, லதிகா, பத்மஸ்ரீ, ஹரிஷ். ஓகே. இப்ப நான் தானக்கா 2 கொஸ்டின் ஆமா. கேட்டேன். இல்ல எல்லாரும் சொன்னோம். உங்களை சொல்லலைன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? அதனால சும்மா சொன்னேன். சரிங்கக்கா. ஹரிஷ் எதுவும் கேட்கலையா? இல்லக்கா. அம்மா இன்னைக்கு எதுவும் சொல்லி தரலையா? இல்லக்கா. சரி. இன்னொன்னு கேக்குறேன். கேளுங்கம்மா. தொட்டால் மயங்குவான், கொஞ்ச நேரம் தயங்குவான், அவன் யார்? நாய்க்குட்டி. இல்லக்கா. தொட்டாசனிக்கு செடிக்கா. கரெக்டா. சரி, ஓகே. இன்னொன்னு கேக்குறீங்களா? கேளுங்கம்மா. தூங்கும் போது வருவான், தூக்கம் எல்லாம் கலைப்பான், அவன் யார்? கனவுக்கா. அப்புறம்
தாரகா வித பாட்டு பாடுங்க. நான் போயிருக்கா கேளுங்க. ஓடுறது யார் இருங்க, ஒருத்தவங்களா கேளுங்க. என்னம்மா? ஓடுறவனுக்கும் தொங்குறவனுக்கும் ஒரே நாள்ல மேரேஜ் அக்கா. நம்ம போய் வேடிக்கை பார்க்கணுமா? ஐயோ, இல்ல அது என்ன குழம்புன்னு சொல்லணும்க்கா. என்ன குழம்பா? என்ன ஊருக்கும் தொங்குறவனுக்கும் ஒரே நாள்ல மேரேஜ் தான். என்னவா இருக்கும்? தென்னை மரம், பனை மரம். இல்லக்கா. இது என்ன மாதிரின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? மரமா அந்த மாதிரி? குழம்புக்கா. குழம்பா? சரி. ரசம் சாம்பாருக்கா. இல்லக்கா. புடலங்காய், தக்காளி. இல்லக்கா. ஐயோ, நானே சொல்லவாக்கா. சொல்லுங்கம்மா. மீன் குழம்புக்கா. மீன் ஓடும் புளியங்காய் தொங்கும்லக்கா. சரி ரெண்டே சேர்த்து என்ன குழம்பு வைக்கிறோம். சரி சரி. அப்பனா பறக்கிறவங்களுக்கும் தொங்குறவங்களுக்கும் ஒரு நாள் மேரேஜ். இன்னொன்னு கேக்குறேங்கக்கா. கேளுங்கம்மா. ஆத்தி விட்டால் ஆடும் அந்த இடத்தில் தொங்கும் அது என்ன? கூடு, துக்கணாங்குருவி கூடு. இல்லக்கா. ஊஞ்சல்க்கா. ஐயோ, நீங்க அவங்க புக்க படிச்சுட்டு வந்துட்டீங்களா ஹரிஷ்? எது கேட்டாலும் கரெக்டா சொல்றீங்க. நாளைக்கு யாருமே பார்க்காத அளவுக்கு நான் கேக்குறேங்கக்கா. சரி. சரி, வேற எதுவும் சொல்றீங்களா? கேக்குறீங்களா? தாரகால எதுவும் பாட்டு பாடலாம். ஹர்ஷ்னிலாம் ஏதாவது சொல்லலாம். அக்கா நான் கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒரு பறவை எழுதிக்கிட்டே இருக்குமா, அது என்ன பறவை? இது யாரும் கேட்டாங்க. கரெக்டா தப்பாமா? அந்த பாட்டு பாடுங்க. இல்லை என்று சொன்ன போதும் அந்த பாட்டு பாடுங்க தாரகா. மழை பெய்யுது. ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குதே. சரி, வேற எதுவும் கேக்குறீங்களா? கிளம்புவோமா? நான் கேக்குறேன்க்கா. கேளுங்கப்பா. நூல் நொறுக்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை. பட்டுப்புழு. இல்லக்கா. ஊசி. இல்லக்கா. தையல் மிஷின். இல்லக்கா. பருத்தி. நூல். இல்லக்கா. நூல். இல்லக்கா. இல்ல கொஸ்டின் கேக்குறோம். நூல் நொறுக்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை. தறி. இல்லக்கா. பட்டுப்பூச்சி. இல்லக்கா. சிலந்தி. கரெக்ட்டுக்கா. ஸ்பைடர். சரி,
அப்ப நாளைக்கு மீட் பண்ணுவோமா? இல்ல எதுவும் கேட்க போறீங்களா? ம். என்னம்மா மழையா? இங்க மழை பெஞ்சிட்டு தான்ப்பா இருக்கு. இங்கே நல்லா பெய்யுதுக்கா. ம். நாளைக்கும் லீவ் விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. லீவ் வேணான்னு யாரும் ஆசைப்படுறீங்களா? நான்க்கா ஏன்? சோசியல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எக்ஸாமா நாளைக்கு? ஆமாக்கா. ஓகே ஓகே. சரி சரி. ஓகே. அதனால நாளைக்கு மேக்ஸிமம் லீவாக தான் இருக்க சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். சரி நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூமா. ஏதோ பத்மஸ்ரீ ஏதோ சொன்னீங்களே என்னம்மா? அவ்வளவுதான்க்கா. அவ்வளோதான் சொன்னீங்களா? சரி ஓகே. அப்போ நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. பை பை. குட் நைட்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. பாய்க்கா. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா.